அம்பானி குடும்ப திருமணத்துக்கு திரிசக்தியார் ஏன் போகவில்லை? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேள்வி. சரி. அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, போயிருந்தா வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கொடுத்தாங்களாம். தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் போனார், நிறைய பாலிவுட் நடிகர்கள்லாம் போனாங்க. அதான் 1.5 கோடி 2 கோடி அதில் என்ன பெரிய இது இருக்குது அப்படின்னு. அது 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கொடுத்தாங்க. கொடுத்த அந்த 1.5 கோடி ரூபாய் வாட்சுக்கு சூப்பர் ஸ்டார் பார்த்தேன், அவர் உட்பட எல்லா பாலிவுட் நடிகர்கள், எல்லா நடிகைகள் அவங்க எல்லாம் போட்டு குத்தாட்டம் போட்டாங்க. 1.5 கோடி இல்லப்போ, 1.5 கோடிக்கு இல்லப்போ 1.5 கோடி இல்லப்போ 1.5 கோடி எப்போன்றாங்களே அது மாதிரி குத்தாட்டம் போட்டாங்க. பாருங்க, ஏதோ கூப்பிட்டாங்க, ஒரு மரியாதையாக போய் கௌரவமாக போய் நம்ம ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலாம். நம்ம கிஃப்ட் கொடுத்து அம்பானிக்கு என்ன ஆக போகுது? அவருக்கு வந்து இவர் ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் ஜுக்கர்பர்க் வந்து ஒரு தனி விமானம் வந்து அந்த பையனுக்கு, அந்த கல்யாண தம்பதிக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காரு. $300 மில்லியன். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2500 கோடி ரூபா. 2500 கோடி ரூபாய்க்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு. அதே மாதிரி இவர் பில்கேட்ஸு ஒரு பெரிய ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா ட்ரம்ப்புடைய மகள் வந்து ஒரு பெரிய வில்லா எங்கேயோ அமெரிக்காவில். இப்படி 50 கோடி 100 கோடி. நம்ம வீட்டு இதுக்கெல்லாம் வழியில் எதனா இந்த மாதிரி எதனா வாங்கிட்டு போவோம், குக்கரு. ஆமாம், அது ஏதோ வாங்கிப்போம். இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா ஒரு சாமி படம் ஒன்று ஃப்ரேம் போட்டது இருக்கும், கடையில் போய் ரெடியாக ஒரு பிள்ளையார் படமோ முருகர் படமோ அவங்களுக்கு ஏதோ வசதிக்கு அவங்க எப்படி பாருங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, ஒரு 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாயை ஒரு வாட்ச் கொடுக்குறான்னா, நீங்கள் போய் கல்யாணத்தில் கலந்துங்க, கௌரவமாக இருங்க போகிறான். அது வடநாட்டு இதில் வந்து அவங்க எல்லாம் அந்த அவங்களுக்கு வந்து இந்த மற்ற அந்த திருமணத்தில் உள்ள அந்த சடங்குகளை விட இந்த டான்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த எல்லாருமா சேர்ந்து டான்ஸ் ஆகும். அங்கே சேர்ந்து ஒரே குத்தாட்டம் போட்டு, அதாவது பணத்திற்காக நம்ம வந்து அம்பானின்றதுக்காக, ஏன்னா அம்பானி வந்து அவர் நினச்சாருன்னா ஏஆர் ரஹ்மானை கூப்பிட்டு ஒரு 150 கோடி ஒரு நிகழ்ச்சிக்கு பணம் கொடுக்குறாரு. ஒரு நிகழ்ச்சிக்கு 100 கோடி 150 கோடின்னு கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்று கொடுக்கும்போது நம்ம ஒன்று டிடிஎஸ் நம்மளே அந்த கட்சிக்கு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. வெளியில் பரவலாக தகவல்கள் வர்றது பத்திரிகைகளில் வர்றது. அப்படி அவர் கொடுக்குறாருன்றதுக்காக அவருக்கு எதிரில் போய் ஆட்டம் ஆடுறாங்கன்னா, இப்போ யோசனை பண்ணி பாருங்க, நடிகர்களே இந்த ஆட்டம் ஆடினா அரசியல்வாதிகள் எவ்வளோ ஆட்டம் ஆடுவாங்க? அப்படி போடுங்க, எங்க வந்து நிற்கிறீங்க பாருங்க. ஆமாம், அப்போ இங்கே தூக்கி போட்டீங்கன்னா எவ்வளோ ஆடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி அப்படியே அங்கே கட் பண்ணுங்க, ஷாட் இங்கே கொண்டு வாங்க. அதானி அவர்கள் சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டு முதல்வரை சந்திச்சு விட்டு போனார். அம்பானி அங்கே நிறுத்திடுறோம். அதான் அந்த ஷாட் அம்பானியில கட் பண்ணி அதானிக்கு வர்றோம் நம்ம. சரி, ரெண்டும் ஒரே திரைப்படம் தானே, ஆனாலும் இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து இவர் வந்து யாரை பார்க்குறாரு? முதல்வரை பார்க்குறாரு. மரியாதை நிமித்தம் பார்த்துட்டாரு. 43,000 கோடி இந்த காட்டுப்பாக்கம் துறைமுகம், காட்டுப்பள்ளி துறைமுகம். அப்புறம் வந்து நாம் கூட பேசியிருக்கோம், தெலுங்கானாவில் வந்து ரேவந்த் ரெட்டி வந்து மின்கட்டண வசூலை வந்து கான்ட்ராக்டில் இவருக்கு கொடுக்குறாங்க. ஏன் தானே ஆன்லைனில் அவன் கொடுத்துட்டு போகிறான், இதுக்கு ஒரு தனியாக அப்படின்னு நம்ம பேசணும். இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வரப்போகுதுன்னு. வரப்போகுதுங்களா? ஆமாம். சரி, யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க? அதை அதானிக்கிட்ட. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் காசு வாங்கிங்க, அங்கேயும் அதானிக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும். அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எதுக்கு? நாங்கள் சம்பள கணக்கு எழுதணும்ல, சரி, அதுக்காக அவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எழுதிருக்கேன். இப்போ கேரளாவில் கூட தான் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவமனை ஒரு விசிட்டர் அவுட் பேஷண்ட்டாக வந்தவர், ஒரு பெரியவர் முதியவர், லிஃப்ட்டில் போனார். லிஃப்ட்டு நடுவில் மாட்டிக்கிச்சு. சனி ஞாயிறு 2 நாளும் வந்து உள்ளுக்குள்ளே 48 மணி நேரம் உள்ளே இருந்திருக்காரு. திங்கக்கிழமை காலையில் தான் லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தாரு. வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்கு அப்புறம் திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் யாருமே அந்த லிஃப்ட்டை அரசு மருத்துவமனையில் கேரளாவில் திருவனந்தபுரம் தலைநகரம் நடக்கல. அப்போ அரசு எம்ப்ளாயிஸ் எதுக்குன்னு கேட்டிங்கல்ல, இப்போ இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ எதுக்கு நம்ம அதானிக்கு கட் பண்ணி வந்தோம்னா, இப்போ அதானிக்கு வந்து இதை சொல்லும்போது கரெக்டாக அந்த அன்றைக்கி வந்து அதானி என்னைக்கு வந்தாரோ அதை ஒட்டி முத நாளோ அன்றைக்கோ பாருங்கள், தமிழ்நாட்டு அந்த இப்போ வந்து 2ஆக இருக்குது. அதாவது மின் இது உற்பத்தி கழகம் ஒன்று, விநியோக கழகம் இது டான்ஜெட்கோ, அது இன்னொரு ஏதோ ஒரு பேர். முன்னால் ஒரே மின்வாரியமாக இருந்தது, 2ஆக பிரித்தாங்க, இப்போ 4ஆக பிரிக்கிறாங்க. இது எப்போ வருது? அதானி வந்து பார்க்கும்போது அதை ஒட்டி வருது.
இப்போ 4 பிரிக்கும் போது என்னன்னா, இதே ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ்ல என்ன செய்தாலும் நம்ம இண்டி கூட்டணியில இருக்கோம் இல்லையா, அதே அதானியை கூப்பிட்டு எந்த அதானி அம்பானின்னு நம்ம குரல் கொடுத்துருந்தோமோ அதே அதானியை, மோடி கூட இருக்கிற அதானியை தாங்க நாங்க திட்டுவோம். அது வேற, அவர் வேற அம்பானி. ஆமா, எங்க கூட வந்த அதானி நாங்க இவர் வேற, கொண்டாடுவோம். இவர் திராவிட அதானி, அவர் வந்து வேற அதானி, இவர் வந்து திராவிட அதானி. அதனால திராவிட அதானிக்கு நாங்க வந்து கொடுக்குறோம். இன்னும் இந்த ஸ்மார்ட் மீட்டர்னு இந்த இதுல வருது பாருங்க, இந்த மின் இதுக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஸ்மார்ட் மீட்டர்னு வச்சா இவங்க வந்து போய் இந்த ஒருத்தரையும் வந்து இந்த மின்சார ஊழியர்கள் வந்து எவ்வளவு மீட்டர் கணக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அங்கேருந்தே வந்து பண்ணாது ஏதோ ஸ்மார்ட் மீட்டர் சப்ளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவர் வந்து அதானி வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்து பார்த்தாரு. ரைட்டு, நீங்கள் அதானியை வந்து திராவிட அதானி, அதனால் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு கருப்பு சட்டையை போட்டிங்கன்னா அவரும் வந்து தந்தையுடைய கொள்கையில் கோட்பாட்டில் வந்துடுவார். அவர் அந்த தந்தை கோட்பாட்டுக்குள்ளே வந்துடுவார். அவர் அந்த தந்தை. ஆமாம், அதெல்லாம் ஓகே. நீங்கள் அது சௌகரியத்துக்கு ஒரு முதலீட்டுக்காக இந்த தியாகம் செய்யக்கூடாதா? தப்பில்லை. ஆனால் போக்க பார்த்தீங்கன்னாக்கா வருங்காலத்தினுடைய தந்தை தமிழ்நாட்டுக்கு அதானி தான் போல இருக்கு. அது வச்சுக்கலாமா? அதனாலண்ணா அதுக்கு என்ன ஒரு 234 சட்டமன்றத்துலையும் ஒரு சிலை வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சுல்ல, அது வச்சுக்கலாம், அது ஒன்றும் இல்லை. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அது இல்லை இப்போ மேட்ரு. அவர் முதலமைச்சரை பார்த்தாரு, அவர் ஈர்க்கிறார் முதலீட்டை, அதனால் வந்து அதானியை வந்து ஈர்த்துட்டார். யாரு? நம்ம முதல்வர். நமக்கு பெருமை. நம்ம முதல்வர் அப்படி வந்து விறுவிறுப்பா செயல்படுறாரு, ஈர்த்திருக்காரு, காந்தம் மாதிரி இருக்கிறார் பாருங்க, ஒரு காந்தம் மாதிரி. 43,000 கோடி நான் பெரிய பெருமை இல்லை, நம்ம பாராட்டணும், அதை வரவேற்கிறோம். நம்ம முதலமைச்சருடைய அந்த ஆளுமை அதுல இருந்தே தெரிகிறது. முதலமைச்சரை கிட்டத்தட்ட 25 நிமிஷம் 1/2 மணி நேரமா நம்ம பார்த்துட்டு போயிருக்காரு. 2 மணி நேரத்துக்கு மேல டின்னர் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், வழக்கிழக்கு போடணும்னா அண்ணாமலை மேலே போடணும். லீலா பேலஸில் அவருடைய மருமகன், அவர் முதல்வரின் மருமகன் சபரீசனுடன் அவர் வந்து சில மணி நேரங்கள் வந்து பேசினாரு. யாரு? அதானி. இங்கே 1/2 மணி 20 நிமிஷம் இங்கே முதலமைச்சர் கிட்ட, அங்கே மணிக்கணக்கா டின்னர், விருந்து, சந்திப்பு. ஆமாம், யார்கிட்ட? சபரீசன் கிட்ட. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து நமக்கு என்ன புரியலன்னா, மருமகன் சபரீசன் கிட்ட. ஆமாம், அவர் என்னவா இருக்கார்? அவர் சபரீசன் திமுகலையும் இல்லை, அதாவது திமுகவில் நிர்வாகி இல்லை, இதில் வந்து ஆட்சி நிர்வாகத்துலேயும் இல்லை. முதலமைச்சர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுகிறவர் அவர்கிட்ட 2 மணி நேரம் டின்னரில் பேசுகிறாருன்னா பல யூகங்கள், பல கேள்விகள் வருது இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த அம்பானி கிட்ட போய் நாங்கள் வந்து டான்ஸ் ஆடுறோம், ரஜினிகாந்த் ஆடினார், அக்ஷய்குமார் ஆடினார், இவங்க ஆடினாங்க, அந்த இவங்கெல்லாம் நடிகைகள், பாலிவுட் நடிகைகள்லாம் ஆடினாங்க, எல்லாம் பிரபாஸ் ஆடினாருன்னு வரிசையாக எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இந்த அதானி அம்பானி சொல்கிறதுக்கெல்லாம் திருமணம் கூட இல்லை, சொல்கிறதுக்கெல்லாம் இத்தனை கட்சிகளிலும் நாடு முழுக்க உள்ள அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் ஆடும் பொழுது 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா வாட்சுக்காக ஆடுறாங்க. இவங்க எதுக்காக ஆடுறாங்கன்னு நமக்கு தெரியல. மொத்தம் ஆடுறாங்கன்னு தெரியுது, ஆட்டம் நடக்கிறதுன்னு தெரிகிறது. என்ன மற்றதெல்லாம் அந்த அதானி வந்துட்டு கருப்பா ரொம்ப பயங்கர சிவப்பா இருக்கிற அதானி. இங்க இருக்கிற இந்த அதானி திராவிட அதானி ரொம்ப சிவப்பா ரொம்ப கருப்பா இருக்கிற அதானி. ஓ அப்படியா? ரெண்டுக்கும் 2 அதானிகள். அதான் சொன்னேன், திராவிட அதானின்னு சொல்லிட்டோமே, அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே எல்லாமே. அடுத்தது வந்து பால்வண்ணன் ஸ்ரீவில்லிபுத்தூர். கேரளாவில் கள்ளுக்கடைகள் உள்ளன, டாஸ்மாக் இல்லையே, தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த அலங்கோலம்? பால்வண்ணனா உண்மையிலேயே அவருக்கு வந்து பால்வடியே முகம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அதனால தான் பால்வண்ணன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம அவரை ஒன்றும் நம்ம ஒன்றும் மரியாதை குறைவாக சொல்லலை, ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காரு. கேரளாவில் வந்து டாஸ்மாக் இல்லாமல் கள்ளுக்கடை வச்சுருக்காங்களே என்ன? ஏங்க கேரளாவில் உள்ள அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் 10 டிஸ்டிலரி வச்சிருக்காங்க இல்ல? அப்புறம் ஏங்க அவன் டாஸ்மாக் வைக்க போறான்? கள்ளுக்கடை இல்லை. எனக்கு நீங்க போற வேகத்தில் வேகமா கடைன்னு சொல்லிட்டீங்க. பொறுமையா நிதானமா சொல்லுங்க, என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. டிஸ்டிலரி, சாராயம் காய்ச்சும் ஆலைகள்.
கேரளாவில் இல்ல கேரளால வச்சிருந்தால் இங்க அவன் வச்சிருக்கான். இல்லைன்றதுனால அவன் கள்ளுக்கடை வச்சுட்டான். அப்போ கள்ளுக்கடைனா பனைமரத்து மேலே ஏறி அப்போ அவன் வந்து தென்னங்கல்லு கட்சிக்காரங்க வச்சிருந்தாங்கன்னாக்கா நீங்க விற்பீங்களா? எது கட்சிக்காரங்களை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபேக்டரி நீங்க விற்பீங்களா? நீங்க கேரளால வந்து டிஸ்டிலரி ஆரம்பிச்சா அங்கேயும் டாஸ்மாக் வந்துடும். அங்க ஏன் வந்து இல்லைன்னா அங்க அரசியல்வாதிகள் யாரும் சாராய ஆலைகள் வைத்துக் கொள்ளவில்லை. நீங்கள் ஆனால் தமிழ்நாட்டு ஏதோ கேரளாவில் வந்து ஏதோ அவங்க ரொம்ப உயர்ந்த அரசியல் செய்கிறார்கள், மக்களுக்கு தொண்டு செய்கிறார்கள். அவன் வந்து ஏன்னா கல் வந்து இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கல் சாப்பிட்றாங்க. பெண்கள் கூட திருமணங்கள் இல்லை ஒரு பண்டிகை எழும்போது வீட்டில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வகை கல்லை வந்து சாப்பிட்றது அங்கே பழக்கம். அதாவது கல் வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கு உண்டான ஒரு வஸ்துவாக கருதப்படுகிறதே தவிர போதைக்கான ஒரு பொருளாக கருதப்படவில்லை. அதனால தான் இங்கே கூட அண்ணாமலை கூட இப்போ சொல்கிறாரு கள்ளுக்கடையை தருங்க, டாஸ்மாக மூடுங்கன்றாரு. ஏன்னா சாராயம்னா உடனே கெமிக்கல் சல்பட்டா அதை கண்டதெல்லாம் கலந்துடுறாங்க. கல்லுன்றது ஒரு இயற்கையாக வரக்கூடியது, அதனால் கெடுதல் வந்து குறைவாக இருக்கும், இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு இதில் அந்த இதில் வந்து அங்கே அதே மாதிரி தான் வந்து இப்போ அவருக்கு பால்வண்ணனுக்கு புரியல. இப்போ அங்கே வந்து கேரளாவில் நீட் தேர்வை எதிர்த்தாங்களா? இல்லை. இண்டி கட்சி, இண்டி கூட்டணி எதிர்க்கல. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன் அதான் ஏன்னு கேட்குறேன். அங்கதான் சூட்சுமம். அங்க யாரும் அரசியல்வாதிகள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோ நடத்தல. எப்படி சாராய ஆலை நடத்தல அப்படின்றதுனால வந்து டாஸ்மாக் இல்லையோ அத மாதிரி அவங்க யாரும் வந்து அங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரி யாரும் அரசியல்வாதிகள் நடத்தல. அப்ப அங்க காலேஜினுடைய வருமானம் குறையுதுன்றதுக்காகத்தான் அப்படின்னு நம்ம சொல்லல. அதாவது நம்ம வித்தியாசத்தை சொல்றோம், இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். அங்க யாரும் அரசியல்வாதிகள் வந்து ஆஸ்பத்திரி நடத்தல, மெடிக்கல் காலேஜ் வைக்கல, அதனால வந்து அங்க நீட் தேர்வை எதிர்க்கல. இங்க ஏன் எதிர்க்கிறாங்க? நமக்கு விடை தெரியுமே நமக்கு. பால்வண்ணன் நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு கொஞ்சம் தேவை உங்களுக்கு.